ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ரம்யா தருவோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தட்டைப்பயிறு குழம்பு தான். அதுக்கு 100 கிராம் தட்டைப்பயிறு எடுத்துக்கோங்க. இது மாதிரி ஒரு சின்ன சுரக்காய் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு சுரக்காயை நல்லா தோல் நீக்கி நல்லா க்யூப்பாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கட் பண்ணியிருக்க மாதிரி இது மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் சுரக்காய் வந்து கருக்காது. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குழம்புக்கு தேவையான வெங்காயம், தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன்னா நம்ம வதக்கிட்டு அரைக்க தான் போகிறேன், அதனால் இப்படி கட் பண்ணியிருக்கேன். ஒரு பேன் எடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க தட்டைப்பயிரை இது மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணும்போது சீக்கிரம் வெந்துடும், ஏன்னா நம்ம ஊறப்படலை பார்த்திங்களா, அதனால் ஃப்ரை பண்ணிவிட்டு வேக போடுங்க. அதுக்கப்புறம் பேனில் மிளகு, தனியா 2 ஸ்பூன், வத்தல் 2, ஜீரகம் 2, 2-3 சோம்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ லைட்டாக ஆயில் ஊற்றி வெங்காயம், தக்காளி, தேங்காய், 2 பல் பூண்டு, நம்ம கட் பண்ணியிருக்க ஐட்டத்தெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு நம்ம இந்த வறுத்த மசாலாவை ஃபஸ்ட்டே மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. அதோடையே இந்த வெங்காயம், தக்காளி நம்ம வதக்கிற ஐட்டத்தையும் மாற்றி நல்லா ஒரு பேஸ்ட் கண்டஸ்ட்லேயும் அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு மட்டும் போட்டுட்டு நான் வெங்காயம் மட்டும் போட்டிருக்கேன், ஏன்னா புளி வேறு நம்ம ஊற்றுவோம். அதனால் தக்காளி நான் இதில் போடலை, ஏன்னா தக்காளி போட்டு வதக்கி அரைச்சிட்டோம். அப்புறம் வெங்காயம் போட்டு வதக்கிட்டு நம்ம காய், முருங்கைக்காய் ஒரு சின்ன காய், கத்திரிக்காய் ஒரு கத்திரிக்காய் மட்டும் போட்டிருக்கு. இது மாதிரி மிக்ஸி ஜாரில் அந்த மசாலாவை அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சோண்டு குழம்புத்தூள் போட்டே தான் அரைச்சிருக்கேன். நீங்கள் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம், அந்த மசாலா மட்டும் போதும். ஏன்னா எனக்கு காரம் கம்மியாக இருந்துச்சு, அதனால் குழம்புத்தூள் போட்டிருக்கேன். இது மாதிரி அரைச்சிட்டு குழம்புக்கு தேவையான தண்ணி நல்லா போட்டு இந்த மாதிரி கலக்கி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. குழம்புக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா சலசலன்னு கொதிக்கவும் நம்ம புளித்தண்ணி யூஸ் பண்ணிக்கணும். அப்புறம் நம்ம வேக வச்ச தட்டைப்பயிரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது நான் சேர்க்கலை, வீடியோ எடுக்க மறந்துட்டேன். நம்ம வேக வச்ச தட்டைப்பயிரை வந்து அப்படியே சேர்த்து கொதிக்க விடுங்க. நல்லா சுண்டி குழம்பு சுண்டி கொதித்து வரணும். இது மாதிரி ரெடி ஆகிட்டுனா தட்டை குழம்பு ரெடி. அப்புறம் சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.